அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசாங்க ஊழியர்கள் தொடர்பில் பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவு. கட்சிக்குள் பலத்த சவால்களை எதிர்கொள்ளும் சஜித் வெளியாகியுள்ள தகவல்கள். யாழ் போலீஸ் நிலையத்தில் மர்மமாக உயிரிழந்த குடும்பஸ்தர் நீதவான் பிறப்பித்துள்ள உத்தரவு. கட்டுநாயக்க விமான நிலைய முனையத்தில் வெடிப்பு சம்பவத்தால் பரபரப்பு. சதோச விற்பனை நிலையத்தில் தீ விபத்து. எரிபொருள் விலை குறைப்பு தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்ட தகவல். மற்றுமொரு பேருந்து விபத்து, 14 பேர் காயம். தம்புள்ளையில் பெருந்தொகையான வெடிபொருட்கள் மீட்பு. தொடர்பான விரிவான செய்திகள். அரசு சேவையில் புதிய ஆட்சேர்ப்புகளுக்கான கோரிக்கைகளை விடுவிப்பதற்கு முன்னர் ஒவ்வொரு அரச நிறுவனத்திலும் உள்ள பணியாளர்கள் நிலை குறித்து மதிப்பாய்வு செய்யுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அனைத்து அமைச்சு செயலாளர்கள், மாகாண தலைமை செயலாளர்கள், திணைக்கள பிரதானிகள் மற்றும் சட்டப்பூர்வ அமைப்புகளின் தலைவர்களுக்கும் பிரதமரின் செயலாளர் எழுத்துப்பூர்வமாக அறிவித்துள்ளார். அரசு சேவையில் ஆட்சேர்ப்பு செயல்முறை மற்றும் பணியாளர் மேலாண்மை மறு ஆய்வு செய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவிற்கு இது தொடர்பான மதிப்பாய்வுகள் குறித்து தெரிவிக்கப்பட வேண்டும் எனவும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது வரையில் ஊழியர்களால் அங்கீகரிக்கப்பட்ட புதிய தகவல் தொழில்நுட்பத்தை மையப்படுத்திய இலத்திரனியல் அரசு சேவை அணுகுமுறை மற்றும் புதிய மனிதவள மேலாண்மை முறை மூலம் சரியான மனிதவள மதிப்பீடு மேற்கொள்ளுமாறு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வரையறுக்கப்பட்ட நிதி இடத்துக்குள் ஊழியர்களின் எண்ணிக்கையை விரிவுபடுத்தாமல் அத்தியாவசிய ஆட்சேர்ப்புகளை செய்வதற்கான அதிகாரம் குறித்த குழுவிற்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்திரியினால் அனுப்பப்பட்ட கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தொடர்ந்தும் சிக்கல்களில் இருந்து மீள முடியாதுள்ளது. ஏற்கனவே கட்சிக்குள் இருக்கின்ற பிரச்சினைகளுக்கு அப்பால் கட்சியின் ஆலோசகர் ஒருவர் பணக்கார தொழிலதிபர்களுக்கு தேசிய பட்டியலில் இடம் அளிப்பதாக வாக்குறுதி அளித்து மில்லியன் கணக்கான ரூபாய்களை சம்பாதித்ததாக வலுவான குற்றச்சாட்டுகள் தற்போது எழுந்துள்ளதாக கொழும்பின் ஊடகம் ஒன்று கூறுகிறது. பொலனறுவை மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு பணக்கார அரிசி வியாபாரி தமக்கு ஒரு இடத்தை பெறுவதற்கு மிகப்பெரிய அளவில் 500 மில்லியன் கொடுத்ததாக கட்சியின் தலைமையிடம் முறையிட்டுள்ளார். அவருக்கான தேசிய பட்டியல் இடம் கிடைக்காத போதே இந்த விடயம் கசிந்துள்ளது. நாடாளுமன்ற ஆசனத்தை பெறுவதற்கு பணம் கொடுத்த முறைப்பாட்டை வழங்கிய மற்றொரு களுத்துறை மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு தொழிலதிபர் ஆவார். இருப்பினும் அவர் பணம் செலுத்தப்பட்ட தொகையை விட பெரிய தொகை என்று கூறினாரே தவிர அவர் அது எவ்வளவு தொகை என்று குறிப்பிடவில்லை. இந்த நிலையில் கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதுப பண்டார கட்சி அத்தகைய நிதியை பெறவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். இதனை அடுத்து முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணையை மேற்கொள்ளுமாறு கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுவதாகவும் கொழும்பின் ஊடகம் குறிப்பிட்டுள்ளது. ஏற்கனவே கட்சியில் தலைவர் பதவி குறித்து விமர்சனங்களுக்கு உள்ளாகி வரும் பிரேமதாசாவை பொறுத்தவரை மோசமான தருணத்தில் இந்த பிரச்சினையும் சேர்ந்துள்ளதாக அந்த ஊடகம் குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளவர்கள் தொடர்பிலும் கட்சியின் செயற்குழுவில் சஜித் பிரேமதாச கடும் ஆட்சேபனைகளை எதிர்கொண்டார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை போலீஸ் நிலையத்தில் உயிரிழந்த குடும்பஸ்தரின் சடலத்தை யாழ் போதனா வைத்தியசாலையில் ஒப்படைத்து முழுமையான உடற்கூற்று பரிசோதனை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. குறித்த உத்தரவை பருத்தித்துறை பதில் நீதவான் விஜயராணி உருத்திரேஸ்வரன் நேற்று பிறப்பித்துள்ளார். பருத்தித்துறை நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் தப்பியோடி ஒளிந்திருந்த வல்வெட்டித்துறை தீருவில் பகுதியைச் சேர்ந்த சந்திரகுமார் சந்திரபாலன் என்ற குடும்பஸ்தர் வல்வெட்டித்துறை போலீசாரால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தார். அவருடைய மனைவி ஆட்டிறைச்சியுடன் உணவு வழங்கினார் என்றும் பின்னர் அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதை தொடர்ந்து ஊரணி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போது அவர் உயிரிழந்தார் என்றும் போலீசாரால் தெரிவிக்கப்பட்டது. எனினும் மரணத்தில் சந்தேகம் உள்ளது என்றும் போலீசாரின் மோசமான தாக்குதலால் பாதிக்கப்பட்டு குடும்பஸ்தர் உயிரிழந்திருக்கலாம் என்றும் குடும்பத்தினரால் கூறப்பட்டது.
இந்நிலையில் சடலம் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று அங்கு சென்ற பருத்தித்துறை பதில் நீதவான் விஜயராணி உருத்திரேஸ்வரன் விசாரணைகளை மேற்கொண்டு உடற்கூற்று பரிசோதனை மேற்கொள்ளுமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டார். உயிரிழந்த நபர் அவருக்கு எதிரான வழக்கு ஒன்றில் அண்மையில் வல்வெட்டித்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டு பருத்தித்துறை நீதிமன்றத்தில் முற்படுத்த அழைத்து வந்திருந்த நிலையில் நீதிமன்ற வாயிலில் வைத்து தப்பியோடியிருந்தார். இதையடுத்து பருத்தித்துறை நீதிமன்றத்தால் அவருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் நேற்று முன்தினம் வல்வெட்டித்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்த நிலையிலே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு கட்டுநாயக்க விமான நிலைய முனையத்தில் இன்று பிற்பகல் இடம்பெற்ற வெடிப்பு சம்பவத்தில் 3 பேர் காயமடைந்துள்ளதாக விமான நிலைய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். விமான நிலையத்தில் விலங்குகள் மற்றும் பறவைகளினால் ஏற்படும் ஆபத்துக்களை கட்டுப்படுத்தும் கட்டுப்பாட்டு பிரிவினர் கட்டுநாயக்க விமான நிலைய முனையத்துக்கு அருகில் கூட்டமாக பறந்து திரிந்த பறவை கூட்டத்தை விரட்டுவதற்காக வானத்தை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர். இந்நிலையில் எதிர்பாராத விதமாக குறித்த துப்பாக்கி சூடு விமான நிலைய விலங்குகள் மற்றும் பறவைகளின் ஆபத்து கட்டுப்பாட்டு பிரிவினர் பயணித்த கேப் வாகனத்தின் மீது விழுந்து வெடித்துள்ளது. இதனால் கேப் வாகனத்தில் இருந்த ஏனைய வெடிபொருட்களும் வெடித்து சிதறியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. வெடிப்பு சம்பவத்தால் கேப் வாகனத்தில் இருந்த 3 அதிகாரிகள் காயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைகளுக்காக நீர்கொழும்பு பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பதுளை பண்டாரவளை தர்மவிஜய மாவட்ட பகுதியில் உள்ள சதோச விற்பனை நிலையம் ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக பண்டாரவளை போலீசார் தெரிவித்தனர். இந்த தீ விபத்து இன்று அதிகாலை 4 மணியளவில் ஏற்பட்டுள்ளது. பண்டாரவளை போலீசார் மற்றும் பண்டாரவளை மாநகர சபையின் தீயணைப்பு படையினர் இணைந்து தீ பரவலை கட்டுப்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். எனினும் தீ விபத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என தெரிவித்த பண்டாரவளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். எரிபொருள் விலைகளை குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை விரைவில் பரிசீலிக்க சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் கலந்துரையாடல்கள் நடத்தப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். களுத்துறை கட்டுக்கருந்தவில் நேற்றைய தினம் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் விலைகளை குறைப்பதற்கு சிறிது எடுக்கும் என தெரிவித்த ஜனாதிபதி இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் கடனை திரைசேரி உள்வாங்கிய பிறகு எரிபொருளுக்கு ஒரு பாரிய வரி விதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். அதன்படி பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் சுமார் 3 பில்லியன் அமெரிக்க டாலர் கடனை திரைசேரி உள்வாங்கியுள்ளதாகவும் அந்த கடனை வசூலிப்பதற்காகவே எரிபொருளுக்கு வரி விதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இவ்வாறானதொரு பின்னணியில் கடனை அடைக்கும் வரையில் எரிபொருளுக்கான வரியை நீக்க முடியாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் எரிபொருள் விலைகளை குறைப்பதற்காக கடன் செலுத்தும் காலத்தை விரைவில் நீட்டிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை பரிசீலிக்க நிதியமைச்சு பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இலங்கை வங்கி மற்றும் மக்கள் வங்கியுடன் கூட்டம் ஒன்றுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி அனுர மேலும் தெரிவித்துள்ளார். காத்தான்குடியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்தொன்று சேரனுவர கந்தலாய் வீதியில் சேரனுவர கல்லாறு இராணுவ முகாமுக்கு அருகில் விபத்துக்குள்ளானது. குறித்த விபத்தில் சுமார் 14 பேர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். பேருந்து வேக கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் வீதியை விட்டு விலகி மரம் ஒன்றுடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் காயமடைந்த 14 பேர் சிகிச்சைக்காக சேரனுவர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பின்னர் 9 பேர் மேலதிக சிகிச்சைக்காக திருகோணமலை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை சேரனுவர காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். தம்புளை பிரதேசத்தில் வைத்து நபரொருவரிடமிருந்து பெருந்தொகையான வெடிபொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தம்புளை போலீசாருக்கு கிடைத்த தகவல் ஒன்றின் பிரகாரம் தம்புளுக்கம பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் ஒன்றின் போது இந்த வெடிபொருட்கள் மீட்கப்பட்டுள்ளது. டைனமைட் உள்ளடங்கிய செல் குச்சிகள் 8, டெட்டனேட்டர்கள் 10, அமோனியா 500 கிராம் என்பனவே இவ்வாறு கைப்பற்றப்பட்டுள்ளன. சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் தம்புளுக்கம பிரதேசத்தைச் சேர்ந்த 34 வயதுடைய நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தம்புளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள
அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.